எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி மொறுன்னு சேனக்கிழங்குல 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரை சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா தோலை சீவி அதை இந்த மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுங்கள். என்னென்னா கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கை ரொம்ப ஊறும் இந்த சேனக்கிழங்கு. இப்போ இந்த சேனக்கிழங்கை நம்ம ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசிய வேகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் மசிய வேக வெந்துட்டு அப்படின்னா இந்த கரண்டியாலே மசித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி வெந்திருக்கிறதுனால மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம என்னெல்லாம் போட போகணுன்னா மாவுலாம் சேர்க்கணும். கடலை மாவு, அரிசி மாவு, சிக்கன் 65 மசாலா. வேறு இந்த பல்லாரி, மல்லிக்குலை அந்த மாதிரிலாம் போட வேண்டாம். ஏன்னா குழந்தைங்களாம் அப்படிலாம் போட்டால் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இப்படி போட்டிருக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்துக்கிடுதேன். போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கையில் ஒட்டுத மாதிரி தான் இருக்கும். பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் கையை கழுவிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சோம்னா அந்த மாதிரி ஒட்டாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இந்த பக்கோடா போடுற அளவுக்கு இருக்கணும். பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுக்க வேண்டியதான். எப்படின்னா நம்ம இப்போ கையில் எடுத்துருக்குமா, அந்த பெருவிரலை வச்சு ஒரு தள்ளிட்டு கீழே தள்ளி விட்டோம்னா அது விழுந்துடும். பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த பெருவிரலை வச்சு ஒரு தள்ளி விட்டு கீழே விட்டோம்னா விழுந்துடும். இந்த மாதிரியே போடுங்க. இப்போ நம்ம கையில் ஒட்டியிருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கும். அதனால் பக்கத்துலேயே நம்ம ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணி வச்சு அப்பப்போ கையை லைட்டாக கழுவிட்டு மறுபடியும் அடுத்தது அந்த மாதிரி எடுத்து போடுங்க. நமக்கு கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும். இந்த வடைலாம் உளுந்த வடைக்கெலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. உடனே நம்ம கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. அப்படின்னா நம்ம மாவாக வேற போட்டிருக்குமா, அது பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் அது லைட்டாக வெந்ததும் ஒரு திருப்பி விடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க. இந்த மாதிரி எடுங்க. பார்க்கவே சிக்கன் 65 மாதிரியே தான் இருக்கும். குழந்தைங்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னா நல்ல விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.